கட்டுமான கழிவுகளை விதிகளை மீறி கையாள்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்க சென்னை மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சென்னையில் காற்று மாசை குறைக்க எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. சென்னையில் மொத்தமுள்ள 200 வார்டுகளில் நாளொன்றுக்கு சுமார் 800 மெட்ரிக் டன் அளவிற்கு கட்டுமானம் மற்றும் இடிபாட்டு கழிவுகள் உருவாகின்றன. இந்த கழிவுகளை பெரும்பாலும் முறையற்ற வகையில் பராமரிப்பது, வாகனங்களில் கொண்டு செல்வது போன்ற பணிகளில் கட்டுமான நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சூழலில் வரைவு வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்பட்டு பொதுமக்களின் ஆலோசனைகள் பெறப்பட்டு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான கட்டுமானத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதன்படி டெல்லி மற்றும் மும்பையில் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் நிலையில் சென்னையில் வழிகாட்டுதல்களை மீறுபவர்களுக்கு 1000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. 20,000 சதுர மீட்டருக்கு அதிகமான பரப்பளவு உள்ள தளங்களில் விதிமீறலுக்கு 1 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதமும், 501 சதுர மீட்டர் முதல் 20,000 சதுர மீட்டர் வரையிலான பரப்பளவில் அமைந்துள்ள தளங்களில் விதிமீறலுக்கு 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 300 சதுர மீட்டர் முதல் 500 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள தளங்களில் விதிமீறலுக்கு 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்பட உள்ளது. நடுத்தர மற்றும் குறைந்த முக்கியத்துவம் கொண்ட வழிகாட்டுதல்களில் விதிமீறல்கள் ஏற்பட்டால் விதிமீறல்களை சரி செய்வதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டு அதை சரி செய்வதற்கு 10 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும். விதிமீறல்களை சீரமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்ட 15 நாட்களுக்குள் சரி செய்யாவிட்டால் அபராதம் மட்டுமின்றி கட்டுமான நடவடிக்கைகளை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. காமன்வெல்த் வழக்கை மத்திய அரசு முடித்து வைத்திருப்பது காங்கிரசின் தூய்மையான ஆட்சிக்கு பாஜக கொடுத்திருக்கும் நற்சான்றிதழ் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஊழல் நடந்ததாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. சுமார் 13 ஆண்டுகள் நடந்த வழக்கு விசாரணை முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றார். மேலும் காங்கிரஸ் பேரியக்கம் எப்படிப்பட்ட தூய்மையான ஆட்சியை மன்மோகன் சிங் தலைமையில் கொடுத்திருக்கிறது என்பதற்கு பாஜகவும் அமலாக்கத்துறையும் கொடுத்திருக்கும் சாட்சியே இது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஆனால் இப்பொழுது பிஜேபியுடைய அரசாங்கம், அமலாக்கத்துறை, அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அவர் வழக்கு கைவிடப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தூய்மையான ஆட்சிக்கு பாஜக கொடுத்திருக்கின்ற சான்றிதழ். மதுரை அலங்காநல்லூருக்கு அருகே கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மாடுபிடி வீரர் உயிரிழந்தார். காளை முட்டியதில் படுகாயமடைந்த வலையாங்குளத்தைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் ஐயனார் சிகிச்சைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இப்போட்டியில் 870 காளைகள் மற்றும் 450 வீரர்கள் பங்கேற்ற நிலையில் 36 பேர் காயமடைந்தனர். குழந்தைகளுக்கான அழகிய தமிழ் பெயர்களும் அதற்கான பொருளும் அடங்கிய இணைய பக்கம் தொடங்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் மயிலை வேலு இல்ல திருமண விழாவில் பேசிய முதல்வர் குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து நிதின் சிற்றரசு என்பவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், குழந்தைகளுக்கு தமிழ் பெயர்கள் வைக்க நினைத்தாலும் குழந்தை பெயர்கள் மற்றும் அதற்கான பொருளை தெரிந்து கொள்ள சரியான சமூக வலைதளங்கள் தமிழ்நாட்டில் இல்லை என குறிப்பிட்டிருந்தார். மேலும் இதற்காக தமிழ் வளர்ச்சித்துறை அல்லது தமிழ் இணைய கல்விக் கழகம் சார்பில் வலைதளம் உருவாக்கினால் சிறப்பாக இருக்கும் என்றும் பதிவிட்டிருந்தார். இதையடுத்து முதல்வர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் குழந்தைகளுக்கான அழகிய தமிழ் பெயர்களும் அதற்கான பொருளும் அடங்கிய இணைய பக்கம் தமிழ் இணைய கல்விக் கழகம் மூலம் தொடங்கப்படும் என அறிவித்துள்ளார்.